உதாரணமா நீங்க சொன்னீங்க இந்த 4வது விஷயம் அந்த சமூகங்களுக்கு இடையே காணி பிரச்சனை. உண்மையில குறிப்பிட போனா கல்முனை உபபிரதேச செயலகம் அதை போல ஓட்டமாவடி குறிப்பாக எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போறது இல்ல. நீங்க ஒரு 4வது விஷயமாக சமூகங்களுக்கு இடையே அதாவது குறிப்பா தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் பிரச்சனை பேச இன்றைக்கு நாங்கள் சொல்றது இந்த எல்லா இப்படியான பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மேடையை நாங்கள் உபயோகிப்போம் என்பது மட்டும்தான். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் இப்ப எதுவும் சொல்வதற்கு இல்லை. இல்லை இப்போ இது சம்பந்தமாக நான் சொல்றேன். இப்போ என்னென்னா இந்த பிரச்சனை சம்பந்தமாக தமிழரசு கட்சியும் முஸ்லீம் காங்கிரஸும் நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இடையே அதுதான் சொன்னது, எங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இதற்கு ஏனைய கட்சிகளோடையும் பேசி நாங்கள் தீர்வு காண்றதுக்கான முயற்சி செய்யறதுக்கான ஒரு மேடை தான் இது. இல்ல இல்ல அதனால தீர்வுகள் வாரது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்க உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு. உங்களோட கேள்வி மாத்திரம் உங்களோட கேள்வி மாத்திரம் இல்ல, நாங்கள் நீங்க ஒரு குறிப்பான விஷயத்த முக்கியமா வச்சு கேள்வி கேட்கறீங்க. இதை போல எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். இது ஒன்று மட்டும் இல்லை. ஒரு பிரச்சனையை மட்டும் நாங்கள் குறிவைத்து விடுத்த தலைவர்கள் பேசினால் ஏனைய மாவட்டங்களில் இன்னும் பல பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை அனைத்தும் நாங்கள் பட்டியலும் நாங்கள் பேசுவோம். அதை பேச போறோம் என்று இணக்கப்பாடு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் விரும்பலாம் ஒரு கேள்வி ஒரு குறிப்பாக கேட்க, ஆனா எங்களுக்கும் அது சம்பந்தம் அது ஒன்று மாத்திரம் இல்லை. இங்கு இருக்கிற தலைவர்கள் பல மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் ஒரு குறிப்பான ஒரு பிரச்சனையை மட்டும் நாங்கள் இன்றைக்கு பேசல. எல்லா பிரச்சனையை பற்றி நாங்கள் பட்டியலிட்டு நாங்கள் எதிர்காலத்தில் பேசுவோம். நன்றி.